ஓடு வந்து எங்கள் இருவருக்கும் திருமணம் செய்து வைத்ததால் படை வீடு காலப்போக்கில் படவேடு என்று மாற வேண்டும். என் தந்தை என் சுவாமியை சென்று சந்தித்ததால் அந்த இடத்திற்கு சந்தவாசல் 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 என பெயர் விளக்க வேண்டும். இரு கண்களும் பறிப்போன தங்கள் அழுது கொண்டே நாடி வந்து என் கரத்தில் சத்தியம் வாங்கிக் கொண்டு அவள் ஒவ்வொரு இடத்தில் கற்சிலையானாள் அல்லவா? அவள் கற்சிலையானதால் அந்த இடத்திற்கு கல்வாசல் 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 என பெயர் விளக்க வேண்டும். சந்தோஷமா? ஐயா ஒரு பொட்டனை ஆயிப்போச்சான் கடவுள் 18 கடனாய். சரி, உன்னை பொட்ட நாயா பட்டுட்டா அந்த 15 நாய் ஆம்பல் நாய் உம்பினால் சொத்தாதா? அது புண்ணாய் கூடாது காய் மிஞ்சு பையா. ஏன்டா அவளுக்கு 10 நாய் இருக்கும், 8 நாய் செட்டிங் நடக்கும். இவன் அப்படியே சரி. நான் எவ்வளவோ கத்தியும் கதறியும் இந்த கிராமத்து மக்கள் எனக்காக ஆத்தா வெட்டி தேட கொடுக்க யாருமே முன்வரத்து வரலையம்மா. எந்த கரத்தால் நீங்கள் என்னை தொட்டு தூக்கி வளர்த்தீர்களோ அதே கரத்தா இந்த ரேணுகா நான் உயிரோடு இறக்கம் உங்க கரத்தால் எனக்கு ஆத்தா விட்டு கோடி போட போட்டு தாயே. உன்னுடைய தலையெழுத்து இப்படிதான் நடக்கணும்னு இருக்குதா ராஜா? பெத்த மகளே, இது வேணுமா உனக்கு இந்த கோடி போடவே தாயே? சின்னஞ்சிறு வயது முதல் பால் ஓட்டி சீராட்டி பள்ளிக்கு சென்று பருவ மகளே என்று வளர்த்தவர் நீங்க. கடைசி முறையா உங்கள் இருவர் இந்த பாதி நான் வளம் வந்து விட்டு நான் சென்று விடுகின்றேன். பெத்த கரை நான் தீர்த்துட்டு போறேன் தாய். என் தெய்வமே அம்மா, நான் போறேன் தாயப்பா. எப்படி எல்லாம் வளர்த்தாய என் தெய்வமே அம்மா. நீர் இல்லா கிணறாலே நீயல்ல மரமாலே நீர் இல்லா கிணறாலே நீயல்ல மரமாலே நீர் இல்லா கிணறாலே நீயல்ல மரமாலே வார்த்தையே மாதனே நானே
ஆடை ஆபரணம் பொருளும் எதுவும் தேவையில்லை. கடைசியாக நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு கடமை. நான் இறந்த பிறகு தாய் வீட்டு கோடி என்று சொல்வார்களே, அதை ஒன்று மட்டும் கொடுத்தால் போதும் என்று என் மகள் எனக்கு புத்திமதி சொல்லிவிட்டு செல்கின்றாரே. ஒரு பெற்றவன் எந்த நிலைக்கு உருவாக்கின்றாளே அவள். பெற்றவர்களுக்கு தான் தெரியும் பிள்ளைகளுடைய அருமை என்று உரைப்பார்கள். பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லு என்று உரைத்தாரே. நாட்டின் மன்னனாக நான் இருந்தும் என் மகளுக்கு நான் எதையும் செய்ய முடியாமல் வாழ்கிறேன். மகனே ரேணுகா, எந்த இடம் நல்ல முறையில் இருக்க வேண்டும். அந்த ஆண்டவனை நான் பிரார்த்திக்கின்றேன். மனம் இருக்கிறதம்மா. எந்த பொருளும் வாங்காமல் ஒரே ஒரு ஆடை மட்டும் வாங்கி செல்கிறாய் அம்மா. அன்னையாக இருந்த உனக்கு நான் என்ன செய்ய முடியாது போய்விட்டது. கண்களிலே நீர் வடித்தால் வெந்நீருக்கு ஆகாது. கண்களிலே நீர் வடித்தால் வெந்நீருக்கு ஆகாது. கண்ணந்தாய அந்த கடவுளுக்கும் புரியவில்லை நம் சோகம். தன்னையே அன்பான உறவி இது ஆகாத வரவி. ஏன் இந்த பிரிவி? அது இறைவனின் முடிவு. அது இறைவனின் முடிவு. அன்பான உறவி எப்படி இணைக்க வேண்டும் என்று என் மகள் ரேணுகா எப்படிதான் வாழ வேண்டும் தந்தையே. கட்டிய கணவன் எப்படியோ அப்படிதான் நான் நடந்தேன் தந்தையே. நான் சென்று வருகிறேன். மனம் வருத்த வேண்டாம் என்று உரைத்தால் பெற்ற மனம் என்று நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் ரேணுகா, என்றாவது ஒரு நாள் நீ வரும் வரையில் உனக்காக காத்திருப்பேன். இதோ இந்த கருணை உனக்காக திறந்திருக்கும் மகளே, உனக்காக கண்ணே ராஜா, உன்னை தவம் இருந்து இருக்குதான் நான் பெற்று எடுத்து நடையன் செல்லமே. 10 மாதம் சுமந்தி படாத பாடு வட்டி நெத்தி விடியே நீர் விடியே உன்னை நான் இருக்குதான் பெற்று எடுத்து நடைய மகளே. காலம் பூரா என்னோட இருப்பேன்னு நினைச்சினேன். எனக்கு சொந்தன்னு சொல்லிக்கு யாருமா இருக்கிறாங்க இந்த நாட்டுல?
மகளே கண்ணே பட்டு வண்ண ரோசாவா பார்த்த கண்ணை மூடாதா பாசம் என்னும் நீர் அரைச்ச ஆசையில நான் வளர்த்தேன் அள்ளி வச்ச அழகிலே முள்ளிடைந்து பட்டதம்மா பட்டால குத்தம் இல்லை பாவி நெஞ்ச பூவுக்குள்ளே பட்டு வண்ண ரோசாவா பார்த்த கண்ணு மூடாதா பாதமென நீரத்து அதையில நான் வளர்த்து அள்ளி வைக்க வேலையிலே உள்ளிருந்து பட்டதம்மா பட்டால கொத்தமில்லை பாவம் வந்து பூவுக்குள்ளே பட்டு வண்ண ரோசாவா பார்த்த கண்ணை மூடாதா பாசம் என்னும் நீர் அரைச்ச ஆசையிலே நான் வளர்த்தேன் அள்ளி வச்ச அழகிலே முள்ளிடைந்து பட்டதம்மா பட்டால குத்தமில்லை பாவி நெஞ்ச பூவுக்குள்ளே காத்தி பட்டாலே கரையாதோ கரையிலே மனசு உன்னாலே காத்தி பட்டாலே கரையாதோ கற்பூரம் கரையில் எம் மனசு உன்னாலே காத்தி பட்டாலே கரையாதோ கற்பூரம் கரையிலே மனசு உன்னாலே நான் காத்திருப்பேன் நான் காத்திருப்பேன் கண்ணுக்கு ஒரு கண்ணாக போனாலும் போனாலும் என்னோடு போனாலும் போனாலும் என்னோடு மனம் கண்ணாலே ஆனது சின்னம்மா மனம் கண்ணாலே ஆனது சின்னம்மா பட்டு வண்ண ரோசாவா பார்த்த கண்ணு மூடாதா பாதமென நீரத்து அதையில நான் வளர்த்து அள்ளி வைக்க வேலையிலே முள்ளிருந்து பட்டதம்மா பட்டால பட்டாலே பாவம் வந்து பூவுக்குள்ளே பட்டு வண்ண ரோசாவா பார்த்த கண்ணு மூடாதோ பார்த்தமென
பத்தன நீரச்சு அதையில நான் வளர்த்து அள்ளி வைக்க வேலையிலே முள்ளிருந்து பட்டுதம்மா பட்டாத புத்தமில்லை பாவம் வந்து பூவுக்குள்ளே. அம்மா, எல்லாம் எப்படி நீ வாழ போற? நான் பெத்த மகனே, எனக்கு சொல்லுக்கு இந்த நாட்டுல இல்லாதையே போய்விட்டேடி என் செல்லமே. அந்த முனிவரோட நீ இனிமேல் பற்றி எப்படி வாழ போற? உன்னுடைய வாழ்க்கை எப்படி தொடங்க பாரு என்று ஒன்றுமே புரியவில்லையே. உன்னை கோபுரத்துல வாழ வைக்கலாம்னு நினைச்சு மேடியன் செல்லமே. இது போலலாம் நடக்குன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல என் செல்லமே. உன்னை பிரிஞ்சு நான் எப்படி இந்த உலகத்துல வாழ போறேன் கண்ணே ரேணுகா. விடைபெற்று வருவதாக சொன்ன ரேணுகா இது உரையில் வரவில்லை. ஒருவேளை வருவாளாம், இல்லை வரமாட்டாலும் ஒன்றும் புரியவில்லை. சுவாமி, நீங்கள் உரைத்தது போல் காகி உடை அணிந்து உத்திராட்சம் அணிந்து துறவியாக உங்களுக்கு ஏற்ற ரிஷியின் பத்தினியாக வந்திருக்கின்றேன். இருந்தாலும் என் தந்தை படையோடு வந்து எங்கள் இருவருக்கும் திருமணம் செய்து வைத்ததால் நம் இருவருக்கும் திருமணம் செய்து வைத்ததால் இனிமேல் இந்த இடத்திற்கு படை வீடு. படையோடு வந்து எங்கள் இருவருக்கும் திருமணம் செய்து வைத்ததால் படை வீடு காலப்போக்கில் படவேடு என்று மாற வேண்டும். என் தந்தை என் சுவாமியை சென்று சந்தித்ததால் அந்த இடத்திற்கு சந்தவாசல் 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 என பெயர் விளக்க வேண்டும். இரு கண்களும் பறிப்போன தங்கள் அழுது கொண்டே நாடி வந்து என் கரத்தில் சத்தியம் வாங்கிக் கொண்டு அவள் ஒவ்வொரு இடத்தில் கற்சிலையானாள் அல்லவா? அவள் கற்சிலையானதால் அந்த இடத்திற்கு கல்வாசல் 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 என பெயர் விளக்க வேண்டும். நான் தினந்தோறும் நதிக்கரைக்கு செல்வது விளக்கு. ஒரு நாள் நதிக்கரைக்கு செல்ல வேண்டும். ஒரு 5 தலை நாகமானது வளைந்து வளைந்து வந்து என்னை வழிமறித்தது. அதை நான் வணங்கிய பிறகு 3 முறை பாறை மீது அடித்து அதே இடத்தில் தன்னுடைய உயிரையை விட்டுவிட்டது. அந்த இடத்திற்கு பாம்படித்தான் பாறை பாம்படித்தான் பாறை பாம்படித்தான் பாறை என பெயர் தோன்ற வேண்டும். நதிக்கரைக்கு செல்லும் பொழுது அந்த 5 தலை நாகம் வளைந்து வளைந்து வந்தது. அது வளைந்து வளைந்து வந்ததால் அந்த இடத்திற்கு நாகநதி 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 என பெயர் தோற்ற வேண்டும். அது தவிர உங்கள் கரத்தில் இருக்கும் அந்த மந்திரமாலை, அந்த மந்திரமாலை என்று சொல்லக்கூடிய புஷ்பமாலை சீடர்கள் வந்து என் தங்கள் கழுத்தில் அதை விட்டார்கள். ஐயா, என் தங்கைக்கு இறக்கங்களும் பறிப்போனது அல்லவா? அந்த இடத்திற்கு புஷ்பகிரி 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 என பெயர் விளக்க வேண்டும். சுவாமி, இப்பொழுது அது மட்டுமில்லை, என்ன நீ நினைத்தவை நாம் இருவருக்கு இப்போ திருமணம் முடிந்து விட்டது. சத்தியமாக நாம் இருவரும் இப்போ சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஆடி பாடிக்கொண்டு இருக்க வேண்டும் அல்லவா? எப்படி தெரியுமா? எப்படி? அந்த நிலவு நம்மை எட்டி பார்க்கும் நேரம் அல்லவா? நீரான ஜாதகர் அமிர்தம் அல்லவா? நான் நினைத்த அவனுக்கு இதே சாபத்தை கொடுத்து நான் இப்படி போறேன், நீ அது கொடுக்காது. ஏன்னா லோன் ஒரு 5 லட்சம் போன இருக்கியா? ஏய், அதெல்லாம் கொடுப்பதாக இல்லை. என் மனைவி அழைத்து வா. சுவாமி, அம்மா
என்னம்மா? ஐயா போடு பரவாயில்ல ஏன்னா உள்ள போனீங்க வந்தீங்க வளவலான்னு ஐயா கோசி எதுனா கிடைக்குமா எப்ப இப்ப கஷ்டம் அம்மா. ஏங்க 1 மணி ராத்திரி ஆகி போச்சுல்ல, அதெல்லாம் யார் கட்டி போட்டுருப்பாங்க? இன்னும் ஆச்சரியம் ஒண்ணுமே தெரியல. கட்டி அணைத்து ஒரு முத்தம் தான் கொடுத்தார். அழகான குழந்தை பிறந்து விட்டது. அடங்க அம்மால யாரு மம்மாலன்னு சொல்ற? கோபத்தில் சிறந்தவர் அவர். சாபத்தை கொடுத்து விடுவார். சாப்பிட்டு விட்டு போயிடுது. சாப்பாடு அவனுக்கு ஆகி போடுறாரு. சாபம் கொடுக்கிறார், தவித்து விடுவாரா? அவரே அப்ப கத்துக்கினார் அந்த வேலையை. உன்னை பொட்ட நாகா படைப்படுத்திடுவாரு. ஏம்மா இந்த கதையை சொல்லாதம்மா. பொட்ட நாய் அடியே உண்மையிலேயே நான் பார்த்துட்டு வந்தேன் என்னத்தா அந்த ஆற்காடு பஸ் ஸ்டாண்ட்ல. ஏன்டா உனக்கு பொட்ட நாயை பட்ட சந்தோஷமா இருப்பியா? ஆமா சந்தோஷமா? ஐயா ஏன்டா ஒரு பொட்டை நாய் படிச்சான் கடவுள். 18 கடனாய் சரி உன்னை பொட்ட நாயா பட்டுட்டா அந்த 15 நாய் ஆம்பல் நாய் உம்பினால் சொத்தாதா? அது புண்ணாய் கூடாது காய் மிஞ்சு பையா. ஏன்டா அவளுக்கு 10 நாய் இருக்கும், 8 நாய் சுத்திங்க தெரியுமா? இவனை அப்படியே சரிடா. அழகான குழந்தை பிறந்து விட்டான். என்னுடைய குழந்தையை போய் பெயர் சூட்ட வேண்டும். நான் வைக்கிறேமா? எதை வைக்க தெரியுமா? பேர் வச்சா பெருமாள் யாரும் தெரு கோபுரம் அவளை ராசியான ஆளு. நீங்க நல்ல பெயரா வைக்கணும். நான் வைக்கிற குழந்தை எல்லாம் மேல போயிடுச்சுமா. சரியான கூட சொந்தா என்ன ஞான கோஷியா பட்ட படிப்பு கிளாஸா படிச்சுக்கின வெளிநாடு சென்று இருக்கிறார்கள். வீரமாக படித்திருக்கிறார்கள். என் குழந்தைக்கு ஒரே ஒரு எழுத்துல இருக்கணும். ஒரே எழுத்துல வச்ச உடனே அம்மா கூப்பிடுறாங்க, தாத்தா கூப்பிடுறாங்க, ஆயா கூப்பிடுறாங்க, ஒரே நிக்கணுங்க. எதை பேரு? ஆமா அப்படிப்பட்ட பெயர். அது என்ன பெயர்? அது நாய்க்கு வந்தவனே உனக்கு நாய்க்கு வந்து புத்தி போதா பார்த்தாடா எவனா சூடு கூட பேர் வைப்பான். அப்படிப்பட்ட பெயர் வேண்டாம். நாட்டு மக்கள் பயப்பட வேண்டும். கம்பீரமான பெயராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பெயர் என்ன பெயர்? அது இருக்குது சாக்கு. சொல்லு பார்க்கலாம். இந்த தெருவை போய் அந்த தெருவை வந்தா போதும். அந்த தெருவில் ஒன்னோட அங்க இருப்போம். பார்த்து குழந்தைய பயப்பட வேண்டும். சிங்கம் போல இருக்கணும் என் குழந்தை. ஆமா. அப்படிப்பட்ட பெயர் என்ன பெயர்? வாந்தி பேதி. உனக்கு வரலையா வாந்தி பேதி? எவனா வாந்தி பேதி கூட பேர் வைப்பா குழந்தைங்க. நீ பேரே வைக்க அவளை போறா. யார் வாயிலா? அவரை வாயில வைக்க போறாரு. இந்த குழந்தைக்கு என்ன பெயர் தெரியுமா? என்ன பெயர் தொட்டு பாருங்க. என்னடா உணர் பாட்டு பாடுறாங்க? உள்ளே காட்ட வேண்டும் என்றால் ஒளியை காட்டலாம், ஒளியை காட்ட வேண்டும் உள்ளே காட்டலாம், உள்ளே காட்டலாம். பருவத்தேரோட்டம் எங்க பாட்டி வயசுக்கு வந்து 6 மாசம் ஆச்சு. கல்யாணமே ஆகல. அவன் 90 வயசு இருக்கும். அவளுக்கு கூட ஆதரவு யாரும் இல்லைன்ற அதனால சாமி ட்ரை பண்ண சொல்றேன். இல்லடா சாமியா ட்ரை பண்ணி ஒரு குழந்தை குடுத்துட்டாருன்னா அது துணையா இருக்கு. கூட்டி கொடுப்பதா? கொடி கொடுத்து பயந்து கொடுத்தா அது ஊசி கொடுப்பது முருகராஜ்யம், காட்டி கொடுப்பது கடவுளின் கிருபை. பயந்து கொடுத்து இவரோட கிருபை. இதெல்லாம் ஒரு விஷயம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. சரி விடு. என் மனைவி ரேணுகா இருக்கும். காலை எத்தனை
வைக்க முடியல. கெட்டு வை. என்னால நகர முடியல. 4 பேரும் வா. நாடகத்துல இவ்வளவு நேரம் என்ன வேலை செய்யறாரு அவர் தெரியலையப்பா. அவர் பில்லு கொடுக்கிறாரு சாப்பிட போன மனுஷன். மேல வாடி போறது புரியலையா? வேணாம்னு சொன்னாலும் விட மாட்டாரு ஐயா. போகும்போது நல்லா போச்சு, குழந்தை வரும்போது கேபி சுந்தரம்மாள் மாதிரி ஆடி ஐயா, இரண்டாவது மணியா அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. மறுபடியும் கடா குட்டியா ஓ, ஆடா மாடா ஆடாங்க. இவரு ஆடாடா இவரு. செம்பரியாடா இவரு. தெரியல பால்ல எப்படி தாவிங்க ஏய், ஆளை போட்டா போற மாதிரி அந்த கோயில் அவ்வளவுதான் உனக்கு. எனக்கு இந்த குழந்தைக்கு பெயர் சுட்ட வேண்டும். என்ன வேறு தெரியுமா? என்ன பெயர்றது? அதிமா அழகான பெயர். அழகான குழந்தை ராஜா. ஐயோ, போது முடியா வயத வளவலான்னு பூச்சிங்க எப்ப பாரு வெளி பண்ணி உனக்கு என்ன போறான்? ஏன்னா வளவலான்னு போகலான்னு போய் பாருங்க ஐயா, பச்சை உடம்பு ஐயா. ஒரு மாசம் தொலைவா இருக்கு சொல்லுங்க ஐயா அவரு. ஏய், இது ரிஷிபண்டம். இரவு தாங்க சொல்வார்கள். இதெல்லாம் உனக்கு தேவையில்லை. நீ ஒரு புறமாக ஐயா, அந்த பெண்ணை உங்களுக்கு வேணுமாங்க? ஐயா எனக்கு கூட கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு. சரி, என் முண்டாட்டி ஒண்ணும் போய்ங்க அது நியாயம் இது. எல்லாம் கூட பண்ணுறான் அடடாய். யோகி, என்ன வேலை நான் செய்யறேன்? எவ்வளவு கொடுக்குற எங்களுக்கு கூட கொஞ்சம் கூட இதுதானே ஏற்பாடு செய்யலாம். பரிமளை தெரிந்து பண்பலை அறிவிடு நலன் உள்ள சோதனை இருவரும் மறந்து ஒரு தரம் மறந்து வரும்போதே சோகத்தோடு வர. ஐயா நான் அந்த குழந்தைகளை தூக்கி போய் வைக்கிறேன். என்னால முடியாத ஆட்டம் ஆடிக்கணும் வந்துங்க அப்படியே வளவலான்னு போய் போன உடனே கையாமையான ஆட்டுக்குட்டி காத்துற மாதிரி கை. அந்த குழந்தை நிலைமை என்ன ஐயோ யார் ஆடு? இல்ல நீ என்னமுன்னா குழந்தை பெற்றுக்கிற மிஷின் சரி பண்ணி வச்சு நானா? டேய், அதெல்லாம் உனக்கு தெரியாது. நாங்க காலகட்டத்தில் இருப்பவர்கள். எங்களுக்கு உணர்ச்சி. நீங்க பயத்தையும் வச்சு சொல்றீங்க. காய்கறிகளை புசிக்கக்கூடியவர், சுடுநீரை அருந்தக்கூடியவர் நாங்கள். அப்படிதான் இருப்போம். எப்படின்னா மிருதங்கிறவங்க அம்மாவுக்கு ட்ரை பண்ண ஐயா அது மண்டபம் எங்க மச்சாங்கிறவன அவங்க அம்மாவுக்கு அவங்க அம்மா ரொம்ப நாளா சனி ஆகாது. கம்மியாடுவியா சனியாவது எப்பறம் இவன் போனான் ஜெயகுலம் வந்தவா? இப்பதான் கட்டு வந்துக்குது. அது எப்படின்னா கட்டு பொண்ணு எப்படி சொல்றது? சார், இதற்கு ஒரு வழி இருக்கிறது. நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய் அல்லவா? ஆமா நான் உனக்கு விளக்கம் சொல்வதே கிடையாது. அந்த ஜெயபாலம் அம்மா நீ வச்சுட்டு போ. என்ன பண்றது? அதனால ஒரு டஜன் 2 டஜன் ஒரு பிரச்சனை. அது ஒரு காலம். நீ உடனே கொடுத்துக்கிறேன். ஐயா, யார் எங்க இருக்கிறான்னு என் கண்ணு வருது தெரியாதுமா. ஒன்னா ரெண்டா கண்ணு எடுத்தீங்கன்னு வருது. 3 வயதுக்கு வந்து ஐயா, மூன்றாவது முறையாக அழகான குழந்தை பிறந்தார். சுவாமி, மறுபடியும் கடா குட்டி போட்டு சுவாமி, ஜமதக்கினி முனிவரே, மூன்றாவது முறையாக அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. நல்லா நல்லா நீ எனக்கு தெய்வா, என் தான் தெய்வம் இருக்குது. என்னங்க? மூன்றாம் குழந்தை, அழகான ஆண் குழந்தை. அழகான ஆண் குழந்தை. ஆமா. இந்த குழந்தைக்கு என்ன பெயர் தெரியுமா? என்ன பெயர்? சுபா. அழகான குழந்தை. ஏண்டா?
சும்மா ரெண்டு பேரும் பாடி போடுறாமா அந்த ஆளு உள்ள போய் வரது யாரு என்ன நினைச்சிருக்கிறான் அந்த ஆளு அவரை என்ன நினைச்சிருக்கிறாரு கேட்க மாட்டேனியா ரெண்டு பேரும் பாட்டு போடுறாரு யாரு அந்த குழந்தை பேருக்கு குழந்தைக்கு என்ன போடுறதுக்கு போய் போடுறேன் பேசாது குழந்தை பால் குடிக்க மாட்டான் பையன் ஆச்சு தள்ளி யாரோ மட்டும் பயந்துட்டு இருக்கிறான் ஏன்னா குடிக்க மாட்டேன் நான் அங்கிள் கேறேன் நீ குடி ஆமா குடிக்க மாட்டேன்னா அம்மா வாண்ட போய் நான் குடிச்சிருக்கேன் வாட்சி போட்டு விடாது என்னடா வார்த்தை சொல்றீங்க ஒரு கோயில் பேத்துக்குன்னா அந்த அம்மா தாய்மார்கள்லாம் போவாங்க என்ன அந்த கோயில் சாப்பிடணும்னு வச்சுக்கோ ஏய் ஏன்னா அத பாரு நிலம் அந்த நிலம் அவளை ஆயா வடை சுட்டுங்கடா ஒரு வடை எடுத்து அந்த கொடுக்குற துண்ணு ஒண்ணுங்க நான் துண்ணு கொடுக்கணும் அது போல அது லப்புன்னு அதனாலதான் நீ குடிக்கிறியா இல்ல நான் குடிக்கிறேன் லப்புன்னு பெட்ரோல் ஊத்தி அடிச்சு போடுவார் என் கணவர் கோபத்தை வாங்கி அவரு பொறுமையா போதும் என்னால முடியாதப்ப ஒரு மாசம் அதோட வரக்குறீங்க என்னால முடியாது அது நீ சொல்ல சாமி சாமியாரே அதெல்லாம் கிடையாது இனிமேல் கேட்டு அந்த வேலை நீ வச்சுக்கிறேன் நான் வைக்கால கூப்பிட்டு கேஸ் கொடுத்துருவேன் என்ன வைக்கால வைக்காலமா வைக்கல்றாது அப்புறம் என்ன பண்ணுவாங்க உங்களை உன்னை எடுத்து போய் வச்சிருவாங்க அப்புறமா நான் தான் எடுக்கணும் ஏண்டா இது குழந்தை நினைச்சுக்கிட்டு தவுளு நினைச்சிருக்கியா குழந்தை பாவண்டாடி அப்படி கொள்ளாதுக்கு அது போய் போய் என்னடா அது என்ன கரண்ட் மிஷினா பட்டு தட்டணும்னா சாட்டா எப்பாடு வாரி தண்ணி ஊத்துற மாதிரி புடி போட்டு எதுனா ஒரு சாமி கூப்பிட்டா பரவாயில்ல எத்தனை சாமி தான் கூப்பிட்டு பண்ணியா உலகத்துல ஒரு ஆண்டு வணங்க மாட்டியா ஒரே ஆள் வணங்கினா இன்னொரு ஆளுக்கு வயசுக்கும் அந்த ஆளு வணங்கினா இந்த ஆளுக்கு வயசுக்கும் எல்லாரும் சேர்த்து கும்பிட்டுனே வாங்க என்ன நான் முன்னா லோன் வாங்கி கும்பிடுப்போம் சதுரமா கும்பிடு அம்மா முக்காடு போடு அலுவலையா உனக்கு பொழுதுபோக்காது போகுது பண்ண முடியும் அதெல்லாம் எப்படி 3 கிலோ அரிசிக்கு 30 ரூபாய் துட்டுக்கு ஆபரேஷன் அவர் என் தெய்வம் பக்கத்துல தாங்க திருவண்ணாமலை குடும்ப கட்டுப்பாடு பண்றான்.